பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். சாரோனின் ரோஜாவாய், பள்ளத்தாக்கின் லீலியாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருச்சபையாகிய தோட்டத்தில் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தயவை நினைத்து உம்மை துதிக்கிறோம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்கள் வாழ்வில் மரண வாசனை அகற்றி ஜீவ வாசனை தந்தீரே உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையின் வழியாக கிறிஸ்துவின் நறுமணமாக வாழ்ந்திட எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, துதிக்க, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க அருள் தாரும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் எங்கள் நடுவில் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 355வது பாடலை பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட பர்வதங்கள் மேலே பார். ஞான பாடல் 355. Jodi
சகித்த சாவின் பலனாதுவே இப்போல லட்சமான பேர்கள் அருள் பெற்றது உம்முடைய உண்மையான அன்பினாலே ஆயிற்று. அதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. எபேசியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாயாவது அசுத்தனாயாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருள் ஆசைக்காரனாயாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக நேசருடன் நான் நடப்பேன், பாசமாய் காத்திடுவார் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். நடத்திடுவார். காரில் சூழ்ந்திடினும்
நடத்திடுவார். செங்கடல் பிரிந்தது, யோர்தானும் குவிந்தது, தேவன் அவர் கரத்தால். அந்த வல்லமை வலுவாது காத்திடுமே, இன்ப வீடு நாம் சேரும் வரை. செங்கடல் பிரிந்தது, யோர்தானும் குவிந்தது, தேவன் அவர் கரத்தால். அந்த வல்லமை வலுவாது காத்திடுமே, இன்ப வீடு நாம் சேரும் வரை. நேசருடன் நான் நடப்பேன், பாசமாய் காத்திடுவார். நாளிலும் சூழ்நிலையிலும் என்னை கரம் பற்றி நடத்திடுவார். நாளிலும் சூழ்நிலையிலும் என்னை கரம் பற்றி நடத்திடுவார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் நறுமணம், ஆர்டைன் மினிஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற தியான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். தியான வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருள்பொழிவு திருப்பணி கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உன்னதமான திருப்பணியாகும். எபிரேயர் 5:4 ஒருவரும் மதிப்பிற்குரிய திருப்பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனை போல கடவுளின் அழைப்பு பெற்றவர்களே அருள்பொழிவு திருப்பணியை அர்ப்பணிப்போடு நிறைவேற்ற முடியும். கர்த்தரால் அருள்பொழிவு பெற்றவரின் திருப்பணியில் கிறிஸ்துவின் நறுமணம் நிறைந்திருக்கும். அருள்பொழிவு திருப்பணி என்பது அதிகார பணி அல்ல, அன்பின் பணி. ஆட்சி பணி அல்ல, அடிமையின் ரூபம் எடுத்த கிறிஸ்துவின் அடிமையாய் சேவை செய்யும் பணி. அடக்கி ஆளும் பணி அல்ல, அமர்ந்திருந்து இறை சித்தத்தை நிறைவேற்றும் பணி. கிறிஸ்து என்பதை குறிக்கும் கிரேக்க சொல் கிறிஸ்டோஸ் என்பதாகும். இதன் அர்த்தம் கடவுளால் அருள்பொழிவு பெற்றவர் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் அருள்பொழிவு திருப்பணி சாரோனின் ரோஜாவாக, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக நறுமணம் வீசியது. கிறிஸ்துவின் நறுமணம் எங்கெல்லாம் நிறைந்திருந்ததோ அங்கெல்லாம் பிசாசினால் நிற்க முடியவில்லை, தீயவர்களால் நிற்க முடியவில்லை, வியாதியின் கட்டுகளால் நெருங்க முடியவில்லை, மரணத்தினுடைய கட்டுகளால் நிற்க முடியவில்லை. காரணம், அவர் ஜீவன் தரும் நறுமணம், உயிர்ப்பிக்கிற நறுமணம், பலப்படுத்துகிற நறுமணம். கிறிஸ்து இயேசு நம் வாழ்வில் இருந்தால் நம் வாழ்வு நறுமணம் வீசும். நம் வாழ்வில் இருந்து வெளிப்பட வேண்டிய கிறிஸ்துவின் வாசனை எது? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தின் வாசனை. எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இது எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் கொடுத்த எச்சரிப்பாகும். பாவத்தால் நிறைந்த உலகத்தில் தேவனுக்கென்று நறுமணம் வீசும் வாழ்க்கை வாழ்வது நம்மீது உள்ள தெய்வீக அழைப்பாகும்.
நம் மீது உள்ள தெய்வீக நோக்கமும் தெய்வ திட்டமும் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நறுமணமாய் பரிசுத்தத்தின் வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக மாத்திரமே இருக்கிறது. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் பரிசுத்தத்தின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய ஆசாரியர்களுடைய தலைப்பாகையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்க வேண்டும். இது கடவுள் ஏற்படுத்திய ஒழுங்கு. யாத்ராகமம் 28, 36, 37. ஆனால் ஆசாரியர்களாயிருந்த ஏலியின் பிள்ளைகள் பரிசுத்தமான ஆசாரிய வஸ்திரம் தரித்திருந்தும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட தலைப்பாகையை அணிந்திருந்தும் பேலியாளின் மக்களாக தீயவர்களாக வாழ்ந்தனர். 1 சாமுவேல் 2:12. தங்கள் பொல்லாத நடக்கையினால் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தனர். 1 சாமுவேல் 2:22, 23. அவர்கள் வாழ்விலிருந்து கெட்ட வாசனை, மரண வாசனை வீசியது. ஆகவே கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமாயிருந்தார் என்று 1 சாமுவேல் 2:25 சொல்லுகிறது. நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஆண்டவருக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாசனை வீசுவது அவசியம். நம் வாழ்வில் இருந்து வெளிப்பட வேண்டிய கிறிஸ்துவின் வாசனை எது? 2வதாக வேதம் சொல்லுகிறது அன்பின் வாசனை. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட வாசனை அன்பின் வாசனை. அநேக வாசனைகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தேவனுக்கு பிடித்தமான வாசனை சுகந்த வாசனை. எசேக்கியேல் 20:41 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்ட தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். மலர்கள் காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகக்கூடியவை, அற்ப ஆயுள் கொண்டவை. அப்படிப்பட்ட மலர்கள் கூட கொஞ்ச நேரம் உலகில் இருந்தாலும் வாசனை வீசிதான் தங்களுடைய வாழ்வை நிறைவு செய்கிறது. ஆனால் கடவுளின் கரத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்ற மனிதன், நீடிய ஆயுளை பெற்ற மனிதன் வாசனை வீச தவறி போகிறான். அநேகருடைய வாழ்வில் அன்பின் வாசனை இல்லை. கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல் போன்ற துர்நாற்றமே வீசுகிறது. ஓநாய்களிடம் வீசுவது இரத்த வாடை. காரணம், ஓநாய்கள் பிற விலங்குகளை கடித்து குதறி பட்சிக்கக்கூடியது. ஈவு இரக்கமற்றது. ஆட்டுக்குட்டிகள் தாழ்மைக்கும் அன்புக்கும் அடையாளமானவை. ஆண்டவர் 70 பேரை திருப்பணிக்காக அனுப்பும்போது அவர்களை பார்த்து சொன்னார், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனம். அன்பின் வாசனையற்ற ஓநாய்களின் நடுவே கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாசனையை வெளிப்படுத்தும் ஆட்டுக்குட்டிகளாக நாம் காணப்பட வேண்டும். பீறி பட்சிக்கும்
ஓநாய்களின் சுவாபம் கொண்ட மனிதர்களின் நடுவே அன்பின் வாசனையை வெளிப்படுத்தும் ஆட்டுக்குட்டிகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் உரையாடும் போதும் பேசும்போதும் நறுமணம் வீசும் அன்பான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கணவனோடு நறுமணமான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். மனைவியோடு நறுமணமான அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். வாசனை வீசும் பூவை எவ்வளவு தான் கசக்கினாலும் தன்னை கசக்கி பிழியும் கைக்கு அந்த பூ நறுமணத்தையே கொடுக்கிறது. பிறர் உங்கள் மேல் நாற்றமான வார்த்தைகளை அள்ளி வீசலாம், வீண்பழி சுமத்தலாம், கொடுமையாய் நடத்தலாம். அவர்களைப் போல நீங்களும் பதிலுக்கு நாற்றமான வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது. உங்கள் வார்த்தைகளில் அன்பின் வாசனை வீச வேண்டும். உங்கள் நடக்கைகளில் அன்பின் வாசனை வீச வேண்டும். கணவன் மனைவியாக, மாமியார் மருமகளாக, பெற்றோர் பிள்ளைகளாக அன்பின் வாசனை குடும்பங்களில் வெளிப்பட வேண்டும். கடைசியாக நம் வாழ்விலிருந்து வெளிப்பட வேண்டிய கிறிஸ்துவின் வாசனை எது? கீழ்ப்படிதலின் வாசனை. எபேசியர் 5:6 இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கீழ்ப்படியாமை என்பது தேவனுடைய பார்வையில் ஆகாத சாக்கடை. அதனுடைய நாற்றம் ஆண்டவரால் கூட சகிக்க முடியாத ஒன்று. கீழ்ப்படிதல் தேவன் விரும்பும் வாசனை. ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் கீழ்ப்படிதலின் வாசனை நிறைந்திருந்தது. லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதாமின் காலம் முதல் கீழ்ப்படியாமை என்ற துர்நாற்றம் மனித குலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சீடர்களின் காலடிகளை கழுவி பணிவிடை செய்ய பிதா கட்டளையிட்ட போது ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்தார். பாடுகளின் பாத்திரத்தை பருக, சிலுவையை சுமக்க, சிலுவையிலே அறையப்பட பிதாவாகிய தேவன் திட்டமிட்டிருந்த பொழுது அந்த மீட்பின் திட்டத்திற்கு இயேசு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலின் நறுமணம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கிறோமா அல்லது கீழ்ப்படுகிறோமா? சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறோமா அல்லது கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதலின் நறுமணம் நம் வாழ்வில் வெளிப்படட்டும். தேவ ஜனங்களாகிய நம்மில் கிறிஸ்துவின் பரிசுத்த வாசனை வீசட்டும். கிறிஸ்துவின் அன்பின் நறுமணம் வீசட்டும். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் வாசனை வீசட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தால் என் உள்ளம் கனியும். ஞான பாடல் 79. காணும்
கூற வல்லவர் உன்னாசரல்லால் பேரன்பை யாருசி பார்த்தவர் இயேசுவே எங்கள் முக்தியும் மகிழ்ச்சியும் நீரே இப்போதும் நித்திய காலமும் நீரங்கள் மேன்மையே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல மாதிரியை எங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின நல்ல பாக்கியத்தை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தத்தினுடைய வாசனை, அன்பின் வாசனை வீசத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எத்தனையோ தருணங்களிலே நாங்கள் துர்நாற்றமான செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் பேரிலே இரக்கம் பாராட்டினீர். எங்களுக்கு தரப்பட்ட ஜீவியத்தினுடைய நாட்களிலே கிறிஸ்துவினுடைய சுகந்த வாசனையாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துனுடைய நறுமணம் வீசத்தக்கதாய் கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தெய்வீக வாசனை வீசத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் வர தடைப்பட்டவர்கள் உண்டு, பலவீனப்பட்ட நிலைமையில் இல்லங்களில் இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு தெய்வ சமூகத்திலே வந்து சாட்சியாக நிற்க கர்த்தருடைய நன்மைகளுக்கு சாட்சி பகர கர்த்தர் பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. குடும்பங்களில் இருக்கிறதான பலவிதமான போராட்டங்கள், துக்கமான சூழ்நிலைமைகள், அமைதியற்ற நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி குடும்பங்களிலே அமைதலை தந்து ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிறிஸ்துவனுடைய நறுமணம் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை போன்ற மரண வாசனை தேவ பிள்ளைகளின் நடுவில் வீசாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உடன் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஜனங்களை ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னமும் எங்களுடைய தேசத்திலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்களாய் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய், மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு நிறைவேற்றுகிற இந்த நல்ல பணிவிடைகளின் வழியாய் அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட, பலப்பட, நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் கர்த்தரை அறிகிற அறிவிலை நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்திற்கு இருக்கிற எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும்
நீங்கி போக கத்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறதே. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கத்தர் ஒரு பெரிய அறுவடையை தந்து தேசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்குள்ளாய் காணப்படுகிற உள்நாட்டு பிரச்சனைகள், எல்லா விதமான கலவரங்கள், தீவிரவாத செயல்கள், இயற்கையினுடைய பேரழிவுகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி அமைதலையும் சமாதானத்தையும் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை கத்த தந்து ஒவ்வொரு தேசங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தையும் தேசத்தை நடத்தி செல்லுகிற தலைவர்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை எடுத்து பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் திருச்சபையிலிருந்து தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற குடும்பங்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்திலே தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல செய்திகளை குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ள, திருச்சபையை நேசித்து சாட்சி பகர, தொடர்ந்தும் இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவீராக. திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணி குடும்பங்கள் கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். அதே வண்ணமாய் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இணைந்தருளி கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சி தருளும். நீர் உயர்த்துகிற தேவன். உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற பொழுது ஏற்ற வேளையிலே உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன். அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து, உயர்வுகளை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளுக்கு செல்ல வாஞ்சித்து காத்திருக்கிறவர்கள், புதிதாய் தொழில் தொடங்க காத்திருக்கிறவர்கள், ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க, ஆலோசனை தந்து வழி நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லுகிறவர்கள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், சொந்தமாய் தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொருடைய உழைப்பும் பிரயாசமும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு நிற்க கர்த்தர் பலப்படுத்தி நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் குடும்பங்களை நன்மையினால் நிரப்பி விசுவாசத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவினுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.